அப்புறம் 1990 90 அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி குற்றாலம் வந்தேன். குற்றாலத்தில் நிறைய ஒர்க் பண்ணோம். நான் அப்போ எஸ்சிஏவாக இருந்தேன். அங்கே தான் எனக்கு திருமணமாச்சு. மனைவி, ஒரு நல்ல மனைவி எனக்கு கிடைக்கிறதுக்கு அப்போ எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. டாக்டர் இமானுவேல்லாம் மறக்க முடியாது. அவங்களாம் ஒன்றா போய் தான் பொண்ணு பார்த்தோம். அது நல்ல நல்ல ஒரு குடும்பத்தில் எனக்கு ஒரு 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 மனிதன் வளரணும்னா அதுக்கு மனைவி ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி அவங்க எனக்கு இது நாள் வரைக்கும் ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க. அது எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் உண்மை தான், 100% ட்ரூ. அவங்க எவ்வளவோ உடல் பெயின்லாம் இருந்தால் கூட அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு எனக்காக வாழ்ந்துருக்காங்க. இது காலம் இது 60 வருஷம், 32 வருஷம் எங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. 1990 மேரேஜ் பண்ணோம். ஸோ அதுக்கு அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்புக்கு எனக்கு. ஆமாம். அப்புறம் 1993 நான் வந்து ஆஃபீஸர் ஆகி இங்கேருந்து கோயம்புத்தூர் போனேன். அங்கே தான் நான் சொன்னேன் இன்ஜினியரிங் கிடச்சி அங்கே நான் அப்புறம் திருப்பி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் போகும்போது அந்த டிரான்ஸ்மிட்லாம் பவரே இல்லாமல் ரொம்ப லோவாக இருந்துச்சு. அங்கே நம்மளோட எஃபர்ட்டில் அந்த டிரான்ஸ்மிட் பவர்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். டவுன்சன் டிரான்ஸ்மிட்டர் இன்க்ரீஸ் பண்ணோம். அப்புறம் 95 எல்பிடி குற்றாலத்துக்கு திருப்பி நான் ஆஃபீஸராக வந்தேன். அப்போது அங்கே நான் வந்து ஒரு ஸ்டேஷன் மட்டும் பார்க்கல, புனலூர், அடூர், கொட்டாரக்கரா, இந்த மாதிரி எல்லா ஊரையும் என் கண்ட்ரோலில் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 4 ஸ்டேஷன் நான் பார்த்துட்டு இருந்தேன், போயிட்டு இருந்தோம். அங்கே அப்போ தான் ஒரு சினிமாவில் கூட நாங்கள் நடித்தோம். மணிக்குயில் அப்படின்னு ஒரு சினிமாவில் நான் நடிச்சிருக்கிறேன். அது ஒரு வாய்ப்பு கிடச்சி. இது வந்து டிபார்ட்மெண்ட்டால் வந்தது, நான் டிபார்ட்மெண்ட் பண்ணது. அதை பற்றி சொல்லணும்போது அங்கே நிறைய ஒர்க் பண்ணிக்கிறோம். 2003 அங்கேருந்து நான் ஆத்தூர் போனேன். அங்கே வந்து ப்ராஜெக்ட்லாம் பண்ணோம். அது ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. நிறைய டெலிவிஷன் மேகசின் ஒன்று இருக்குது, அதில் நிறைய ஆர்டிக்கல்லாம் எழுதினேன். அப்போ தான் அதெல்லாம் பப்ளிஷ் ஆச்சு. அங்கே தான் அந்த ஆத்தூருங்கிற ஊரில் தான் அந்த சுஜித்தின் பையன் சொன்னேன், பேர் வச்ச மகனுக்குன்னா அந்த பையன் அங்கே தான் இருந்தாப்புல. இப்போ 2007 நான் இந்த மாதிரி இந்த ஐபிஎஸ் கேடரில் என்னை குல்பர்காவுக்கு அனுப்புனாங்க. அங்கே அந்த ஊரில் போயிருக்கும்போது எனக்கு ஐஐடி கான்பூரில் எம்பெடட் டெக்னாலஜி அதை படிக்க ஒரு வாய்ப்பு கிடச்சி. நான் ஐஐடி கான்பூரில் ஒரு கோர்ஸ் பண்ணேன், எம்பெடட். அங்கே ஏர் இந்தியாவில் எப்படி நம்ம ஃப்ளைட்டை பற்றி படித்தோமோ அந்த மாதிரி எம்பெடட் டெக்னாலஜினா எல்லாம் எம்பெடிங் மொபைல் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் அந்த மாதிரி அது கிடைக்க வாய்ப்பு கிடச்சி. அங்கே படித்தா அதனால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதை வச்சு நான் அப்புறம் அந்த குல்பர்காவில் இருக்கும்போது நிறைய சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணேன். நிறைய என்னோடய சாஃப்ட்வேரில் நிறைய பேர் பே ஃபிக்சேஷன்லாம் கூட போட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய ஸ்டேஷனில் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து 2009 ட்ரான்ஸ்ஃபர் ஆகி திருநெல்வேலிக்கு வந்தேன். கிட்டத்தட்ட 100 ஸ்டாஃப் அங்கே இருந்தாங்க. அதில் அம்பாசமுத்திரம், குற்றாலம், சங்கரன்கோயில், ராஜபாளையம், திருச்செந்தூர், தூத்துக்குடி, வள்ளியூர், மார்த்தாண்டம், இப்படி கிட்டத்தட்ட 4 டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோலில் கொடுத்தாங்க. ரொம்ப ஹியூஜ் ஆஃபீஸ். அங்கே தான் நரேந்திரன் சார்லாம் ஒர்க் பண்ணாங்க. அங்கே ரொம்ப அட்மிட் பண்ணான்னு சொல்லி எங்களுக்கு 3 டைம் அவார்டுக்கெல்லாம் எங்களுக்கு நாமினேட் பண்ணாங்க, நேஷ்னல் அவார்டுக்கு. அது சின்ன ஒரு இதில் கிடைக்காம போயிடுச்சு. அங்கே இருக்கும்போது தான் நிறைய திருநெல்வேலியில் வச்சு தான் நிறைய நான் சொன்ன மாதிரி நிறைய காலேஜில் என்னை கூப்பிட்டாங்க, ஒரு விஐபியாக ட்ரீட் பண்ணாங்க. நிறைய சொன்ன மாதிரி 15 காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்கேன்னு சொன்னால அந்த மாதிரி. அப்போது விசாகப்பட்டினத்தில் ஒரு நேஷ்னல் லெவல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டராக நான் போனேன். அந்த மாதிரி அந்த R&S டிரான்ஸ்மிட், புது ஜெர்மன் டிரான்ஸ்மிட்டர், அது டெக்னாலஜி யாருக்கும் தெரியாது. அப்படி இருந்த டைமில் அதுக்கு நான் விசாகப்பட்டினத்தில் கிளாஸ் எடுக்கிறதுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிருந்தேன். அந்த மாதிரி பண்ணோம். இங்கே திருநெல்வேலியில் இருக்கும்போது தான் என்னை வந்து இந்த புத்தா ஃபவுண்டேஷன் சேர்மன் ஆக்குனாங்க. நிறைய ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சு. அப்புறம் 2016 டெப்யூட்டி டைரக்டர் ஆகி ப்ரொமோஷன் வந்துச்சு. நான் போன கிளாஸுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் எடுத்த கிளாஸில் ரொம்ப பாப்புலராக உள்ள மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் இன் டெலிவிஷன் ப்ராட்காஸ்டிங் அப்படின்ற அப்படி ஒரு பவர் பாயிண்ட் வந்து ரொம்ப பாப்புலராக எல்லாருக்கும் விரும்பி கேட்பாங்க, நீங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அந்த மாதிரி பண்ணோம். 2017 ராமேஸ்வரம் வந்தேன். இங்கே நான் வந்த உடனே இந்த டவர் வந்து ரிப்பேர் பண்ணோம். 5.5 crore செலவு பண்ணி இந்த டவர் வந்து ரீஹாபிலிட்டேஷன் பண்ணோம். நிறைய ஃபண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஆஃபீஸை நான் எப்படியோ மாற்றிருப்பேன். கொஞ்சம் ஃபண்ட் கர்டைல் பண்ணதுனால எனக்கு நான் நினச்ச அளவுக்கு இந்த ஆஃபீஸை இது பண்ண முடியல. இங்கே வந்தால் நான் சாஃப்ட்வேர் நிறைய கற்றுக்கிட்டேன். அப்போ தான் நியூஸாக அந்த பிஎஃப்எம்எஸ்லாம் புதுசாக வந்தேன். இங்கேருந்து ஆல் இண்டியா ட்ரைனிங்க்கு நான் எடுத்தேன். இந்த ஆஃபீஸ், அப்புறம் ட்ரெஷரி சிங்கிள் அக்கௌண்ட் தெரியும், சாருக்கெல்லாம் தெரியும். அந்த மாதிரி அதில் நான் இங்கேருந்து நான் எத்தனையோ ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இந்தியாவில், என்னையை இன்சார்ஜாக போட்டு ஆன்லைன் ட்ரைனிங்க்கு. அது ரொம்ப அந்த ட்ரெஷரி சிங்கிள் அக்கௌண்ட்னா என்னன்னே தெரியாது அந்த டைமில். அது ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஒரு அக்கௌண்ட் சிஸ்டம். அதுக்கு வந்து அதை வந்து இங்கே இந்தியா ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க பிரசார பாரதியில். அது யாருக்குமே என்னென்னே தெரியாது. அதை கிளாஸ் எடுக்கணும், சொல்லணும் மற்றவங்களுக்கு. அப்படிங்கும்போது என்னையை சூஸ் பண்ணி நீங்கள் தான் அந்த கிளாஸ் எடுக்கணும்னாங்க. எனக்கு அது சொல்லும் போது என்னென்னே தெரியாது.
அதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை ரொம்ப சக்ஸஸாக எடுத்து அதில் உள்ள பிரச்சனைகள்லாம் நான் எடுத்து சொல்ல போய் அது இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்காங்க டெல்லியில். அதில் சில டிடக்ஷன்ஸ்லாம் பண்ண முடியாது. அது மாதிரி அதில் எனக்கு ஒரு நல்ல பேர் கொடுத்து இந்த ஆஃபீஸில் நான் ரொம்ப இந்தியாவிலே நீ வந்து இப்போ ரெகனைஸ் பண்ணுற அளவுக்கு அது ஒரு யார் கேட்டாலும் சார் வந்து ஒரு சாஃப்ட்வேரில் எங்கேயும் இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு இந்த ஒரு இதில் பண்ண முடிஞ்சிச்சு. நான் இங்கே இருக்கும்போது தான் இஸ்ரோவில் ஒரு சேட்டலைட் ட்ரைனிங் கூட போயிருந்தேன். ஸோ ஃப்ளைட்டு மெக்கானிசம் படிச்சிருக்கிறேன், எம்பெட்டட் டெக்னாலஜி படிக்க முடிஞ்சிச்சு. இப்போ இஸ்ரோவில் போய் சேட்டலைட் அங்கங்கே ஏதாவது ஐஐடி கான்பூரில் போய் எம்பெட்டட் பண்ணேன். ஹை லெவல் எல்லாமே, சும்மா சாதாரண படிப்புன்னு சொல்ல முடியாது. ஐஐடி கான்பூரில் எம்பெட்டட் டெக்னாலஜி பற்றி கற்றுக்க முடிஞ்சிச்சு. இங்கே இஸ்ரோவில் போய் சேட்டலைட்டை பற்றி கற்றுக்கிற வாய்ப்பு கிடச்சி. இந்த மாதிரி நிறைய நாலேஜ் கேதர் பண்ணேன். இந்த ஆஃபீஸ் வந்த பிறகு இஸ்ரோவில் போய் பண்ண முடிஞ்சு. அப்புறம் ஒரு ஐஏஎஸ் ட்ரைனிங் ஒன்று கொடுத்தாங்க, அதை எப்படி அட்மிட் பண்ணணும்னு சொல்லி அதெல்லாம் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி லைஃப்பில் ஒரு லாங் ட்ராவல் பண்ணி கடைசியில் இங்கே வந்து இப்போது டிசம்பர் மாதம் இந்த டிரான்ஸ்மிட்டரை க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸர் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போது ரிமூவ் பண்ண பிறகு இந்த டிரான்ஸ்மிட்டர் அல்ல, இப்போ டிரான்ஸ்மிட்டர் இல்லை. இப்போ புதுசாக ஒரு எஃப்எம் டிரான்ஸ்மிட்டர் இங்கே வருது. அது நான் இருக்கும்போதே இன்ஸ்டால் பண்ணிடணும்னு சொல்லி சொன்னாங்க, பண்ணால் அது வரல. அது ஜெர்மன்லேருந்து வர்ற வழியில் 2 பாக்ஸ் வந்து இப்போ கனடாவில் இன்றைக்கி காலைல சொன்னாங்க கனடாவில் லாக் ஆகிருக்கு. அதனால் அது வந்துருச்சுன்னா இம்மிடியட்டாக இந்த ஊரில் வந்து ரேடியோ ஒளிபரப்பு ஹை பவர் 20,000 வாட் ரேடியோ வந்து ஸ்ரீலங்காங்கிறது மதுரை வரைக்கும் கிடைக்கும். அந்த மாதிரி பெரிய டிரான்ஸ்ஃபர் நான் இருக்கும்போதே பண்ணணுன்னு கூட ஆஃபீஸர்ஸ் சொன்னாங்க, அது டிலே ஆகிடுச்சு, பண்ண முடியல. இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சி அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். எல்லாருக்கும் இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. வயசால் இப்போ நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். ஆமாம், ரிட்டையர்ட் ஆனால் கூட எனக்கு வருத்தமோ ஒரு இதோ இல்லை. நான் வந்து இப்போ ரிட்டையர்ட் ஆக போகிறோம், அதனால் நமக்கு இன்னும் லைஃப் இல்லை அப்படின்ற. சார் வாங்க கவி, நான் இப்போ தான் பார்த்தேன். எப்போ வந்தீங்க? ரொம்ப நன்றி. திருநெல்வேலியிலேருந்து வந்துருக்காரு அவர் எனக்காக, ரொம்ப நன்றி. அவர் இன்றைக்கி நைட்டு இது லஞ்சுக்கு வாங்க, டின்னருக்கு வாங்க நான் இன்வைட் பண்ணியிருந்தார் கெஸ்ட்டை சொல்லி. நான் சொன்னேன் நிறைய கெஸ்ட் எனக்கு இருக்காங்க, நான் எப்படி உங்களை விட்டு உங்களுக்கு வரேன் அப்படின்ட்டு போஸ்ட்போன் பண்ணி. தேங்க்யூ இந்த டைம். ஸோ அந்த மாதிரி இந்த ஆஃபீஸில் வந்து வந்த உடனே நிறைய ரெவல்யூஷன் பண்ணணும்னு நினச்சேன். ஃபண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படியோ மாற்றிருக்கலாம் கம்ப்ளீட்டாக. எனக்கு வந்து ஃபுல் இங்கேருந்து அங்கே வரைக்கும் திருநெல்வேலி ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா அங்கே அமௌண்ட் நிறைய இருந்துச்சு, நிறைய ஸ்பெண்ட் பண்ணோம், சோலையாக பண்ணோம். இங்கே அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து நிறைய பணம் தரலை, அதனால் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ இங்கே என்னை தேடி எனக்காக வந்திருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்லணும். அது மலையப்பன் சாராக இருக்கட்டும், மோகன்ராஜ் சாராக இருக்கட்டும், நீதிமாணிக்கம் சாராக இருக்கட்டும், குமரகுரு சாராக இருக்கட்டும், இல்லை செல்வகுமார் சாராக இருக்கட்டும், இப்போ வந்திருக்கிற கவிஞர் அவராக இருக்கட்டும். ஸோ அது இல்லாமல் என் சொந்தங்கள் ஒவ்வொரு பெங்களூர்லேருந்து எங்கள் அண்ணா வந்துருக்காரு, தென்காசிலேருந்து வந்துருக்குறாங்க, செங்கோட்டையிலேருந்து அண்ணன், கல்லடைக்குறிச்சியிலேருந்து, இவங்களாம் அவங்களுக்குலாம் முடியல, ஏஜ் வயசு. எங்கள் அக்கா எல்லாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் பரவாயில்ல இல்லாமல் பொருட்படுத்தாமல் வந்திருக்காங்க. மகன் வந்து சென்னையில், ரகு சென்னையில் வந்துருக்கிறாரு, கோபி சென்னையில் வந்துருக்கிறாரு. எல்லோரும் வந்துருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே ரொம்ப. எங்கள் அத்தா செங்கோட்டை அங்கே வந்திருக்காங்க, எல்லாருக்கும் வயசாகிடுச்சு வந்திருக்குறாங்க. அனுஷ்யா சென்னையிலேருந்து இதுக்காக வந்திருக்கிறான், பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறான் சிவா. தேங்க்யூ. உண்மையிலே நான் உண்மையை ரொம்ப பெருமைப்படுறேன். இவ்வளோ நல்ல சொந்தங்கள் நமக்கு இருக்காங்கிறது வந்து இது பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்து. இது இருந்தால் எப்படியும் வாழலாம் அப்படின்ற ஒரு பெரிய இதை நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. என் ஸ்டாஃபாக இருக்கட்டும், எல்லாருக்கும் வாழ்க்கையில் மறக்க முடியாது. உண்மையில் நன்றி. அது நன்றி மட்டும் சொன்னால் போதாது. அது உள்ள இப்போது இந்த சோசியல் மீடியா இருக்கிறதுனால நம்ம ஒன்றும் பிரிஞ்சிட போகிறதில்ல. உடலால் பிரிந்தால் கூட நம்ம உள்ளத்தாலும் நெஞ்சாலும் ஒன்றா சேர்ந்து இருக்கலாம் அப்படின்றது ரொம்ப உண்மை. முனுசாமி அவருக்கு ரொம்ப நன்றி. அவர் இங்கே 25 வருஷமாக இருக்கிறாரு. உண்மைக்கு உங்களுக்கு ஷார்ப் பண்ணுவாங்க.